நியாயம் கெட்டு போகக்கூடாதுப்பா. நான் மேரியம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்தணும். அம்மா, என் அப்பாவை கொண்டவன நான் மன்னிக்கிறதா மனிதாபிமானம்னா, அதை காப்பாத்துறதா சத்தியம்னா, அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இனிமே யாரையும் இழக்க நான் தயாரால. என்ன கொலை செய்யறதே லட்சியமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பிரதீப்பை அழிக்கிறதா எனக்கு தெரிஞ்ச சட்டம், நியாயம், தர்மம் எல்லாமே. மன்னிச்சிடு தமிழ், மன்னிச்சிடு. பிடிவாதத்தினால இத்தனை வருஷமா அவனை பிரிஞ்சிருந்தது ஏன் தப்புதான். ஆனா நீ எனக்கு இப்ப கிடைச்சிட்ட. பழசெல்லாம் மறந்து நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். நீயும் உன் மனசை மாத்திக்க. இல்லன்னா அந்த பைத்தியக்கார பிரதீப்புக்கும் நமக்கு என்னப்பா வித்தியாசம்? என்ன நம்பிட்டு வந்து துர்கா, சகாயம், ஆரிச்சாமி அந்த பிரதீப் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்களே. பணத்தை வச்சு காத்துட்டு இருக்கிற பைத்தியக்காரனுக்கு உசுரோட அருமை தெரியாது. அவங்கள காப்பாத்தியே தீரும். உனக்கு வேண்டியவங்களை காப்பாத்துறது எங்களோட கடமை. அதுக்காக என் பையன் உசேனி என்னுடைய ஆட்களையும் ஏற்கனவே நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். சலீம், சலீம் என்னாச்சு? அந்த பிரதீப்புக்கு காஞ்சாத்து மலையில ஒரு பங்களா இருக்கு. அங்க அவன் பையன் போனதுக்கு முன்னாடி தர்மசீல மகனை பொண்ணே தீருவேன்னு அவன் வெறியோட இருக்கான். இதெல்லாம் நாங்க மறைஞ்சிருந்து பார்த்தத பிரதீப் ஆளுங்க பார்த்துட்டாங்க. அங்கிருந்து நாங்க தப்பிச்சுட்டு வரப்போ உசேனை கத்தியால குத்திட்டாங்க. இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உசேனுக்கு இது ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது காப்பாத்தணும். சீக்கிரம் போங்க, போங்க. हुसैन, 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 ஐயா, हुसैन, அந்த பாவிங்க உங்க அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. வரான், அவன் வரான். தர்மசீலனின் தர்ம பத்தினியே உன் தர்ம புத்திரம் வந்துகிட்டே இருக்கான். வருவா. சிங்க குட்டிய மகன் பெத்த தாய காப்பாத்த மட்டும் இல்ல, அவங்க அப்பா சிந்தின ரத்தத்துக்கு பதில் கேட்க உன்னை தேடி வருவா. பதில் தானே இருக்கு. அவன் அப்பம் போன இடத்துக்கு அவனையும் அனுப்பி வைக்க போறேன். அநியாயமா ஒரு குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற பாவம் எனக்கு வேண்டாம். அதனாலதான் அவனுக்கு அப்புறமா உன்னையும் புருஷன் போன இடத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். இதுதான் என் பதில். சரிதானே? வாமா மருமகளே வா. இவதான் அருமை புத்திரனோட காதலி. உன் புருஷன் என் பரம்பரையை அழிச்சிட்டு தான் நினைச்சாங்க. இப்ப அந்த பரம்பரையை காப்பாத்த போறவ இவதான். யாருமே மகனை கல்யாணம் பண்ணிக்க போறா. ரஞ்சித்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். பொண்ணு அழகா இருக்கா இல்ல ரஞ்சித்? என் பையன் வேற, நான் வேற இல்ல. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரஞ்சித் சொல்றான், நீ அசைஞ்சாலே ரொம்ப அழகா இருக்கான். நீ ஆடுனா இன்னும் அழகா இருக்குமா? ஆடு. முடியாது.
ஜெயித்ததும் இப்போது ஜெயிப்பதும் சாகாத தர்மங்களே. தாயின் கண்ணில் நீரல்ல தீ ஊழித்தீ. தோற்பதிங்கு யார் சொல்ல நானல்ல நீ. பொங்கும் வெங்கை சிங்கம் இங்கே வரும் வரும் எங்கள் ஒன்று என்றே இன்றே எழும் எழும் பார் பார். ஆடச் சொன்னால் எனது மனதில் ஒரு எரிமலை வெடிப்பது உனக்கு தெரியவில்லையா? உனது முடிவில் ஒரு திரிபுரம் எரிவது உனக்கு தெரியும். அந்த நேரம் வரும் வரை ஆடச் சொன்னால் ஆடுவே. ஆடும் உந்தன் ஆட்டம் தீரவே. ஆடச் சொன்னால் ஆடுவே. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் இல்ல பார்வதி? ஒரு அடி எடுத்து வச்ச உங்க அம்மா உன்னை விட்டு ஒரே அடியா போய் சேர்ந்து. அன்னைக்கு என் கையால சாகணும் விதி அப்பனுக்கு. இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அதே தர விதி மகனுக்கும். உங்க அம்மா வாழணும்னா நீ சாகணும். அதை பார்த்து உங்க அம்மா துடிக்கணும். அந்த காட்சி நானும் என் மகனை ரசிக்கணும். போ, மரியாதையா நீயே தூக்கு போ. போ.
நாங்க இங்க இருக்கோம். நான் தான் திட்டுகள் சகாயம் இங்க இருக்கேன். நீ பார்க்க மாட்டியாத